அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் சாகுபடி பற்றிய முழுமையான விளக்கத்தை தாங்க பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் அப்படின்னாலே அது ஒரு குறுகிய கால பயிருங்க. நமக்கு நாட்டு ரகமாக இருந்தால் 60 to 75 நாட்கள் அறுவடைக்கு வந்துடும். இது ஹைப்ரிட் வெரைட்டியாக இருந்தால் 75 நாள்லேருந்து 90 நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு வந்துடுங்க. இதை எல்லா மண்களையுமே பயிரிடலாங்க. இருந்தாலும் செம்மண் இந்த காலிஃப்ளவர் சாகுபடிக்கு உகந்த மண்ணனே சொல்லலாங்க. அதே மாதிரி மண் பார்த்தீங்கன்னா நல்ல வடிகால் வசதியுடைய மண்ணாக இருக்கணுங்க. தண்ணி தேங்கி நிற்கக்கூடாதுங்க. தண்ணி தேங்கி நின்னா செடி அழுகிருங்க. ஸோ இது மலைப்பகுதிகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையுமே இந்த காலிஃப்ளவர் சாகுபடி செய்யலாங்க. காலிஃப்ளவர் சாகுபடி செய்வதற்கான பருவம்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் நம்ம பயிர் செஞ்சுக்கலாங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்குமே நம்ம இந்த காலிஃப்ளவரை பயிரிட்டுக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலிஃப்ளவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, விதைகள் கடைகள்லேருந்து விதைகளை வாங்கி நாற்றங்கால் போட்டு அதிலிருந்து நாற்றுக்களை பிடுங்கி நடவு செய்யலாங்க. இல்லைன்னா நாற்று பண்ணைகளை நம்ம வாங்கி நடவு செஞ்சுக்கலாங்க. முதல்ல நாற்றங்கால் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாங்க. நாற்றங்காலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 சதுர மீட்டர் அளவுள்ள இடம் நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. அந்த இடத்த நல்லா மண்ணை நல்லா அதை கிளறி விட்டுக்கணுங்க. கிளறி விட்டுட்டு 1 மீட்டர் அகலம் உள்ள மேட்டு பாத்திகளை அமைச்சு வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு குறுக்க 5 சென்டிமீட்டர் இடைவெளியில் கோடுகள் கிழிச்சுக்கணுங்க. கோடுகள் கிழிச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு விதைகளை நம்ம நடவு செஞ்சு மண்ணை அப்படியே மூடி விட்டுறணுங்க. மூடினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு மேலே காஞ்ச புல்லை போட்டு அப்படியே மூடிடணுங்க. தினமும் பூவாளியில் தண்ணி தெளிச்சுட்டே வரணுங்க. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 30 நாளில் பார்த்தீங்கன்னா நாற்றுக்கள் நமக்கு நடவுக்கு ரெடி ஆயிருங்க. ஸோ அந்த நாற்றங்காலிருந்து நாற்றுக்களை நம்ம பறித்து விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தில் நம்ம அந்த நாற்றுக்களை நடவு செஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த அதாவது இந்த காலிஃப்ளவரில் அதிக மகசூல் தரக்கூடிய ரகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய தவல் அப்படிங்கிற வெரைட்டி அதிக மகசூல் தரக்கூடியது. அதே மாதிரி சகாடா சீட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஒயிட் அப்படிங்கிற வெரைட்டியும் அதிக மகசூல் தரக்கூடியது. இது ரெண்டுமே ஹைப்ரிட் வெரைட்டிங்க. அதே மாதிரி நாட்டு ரகத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் அப்படிங்கிற வெரைட்டி அதிக மகசூல் தரக்கூடியதுங்க. நம்ம நாற்று பண்ணைகள்லையும் நாற்றுக்கள் வாங்கி நம்ம நடவு செஞ்சுக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு ரக நாற்றுக்கள் 50 பைசாக்கும் ஹைப்ரிட் நாற்றுக்கள் 1 ரூபாய்க்கும் நமக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கங்க. நமக்கு இந்த காலிஃப்ளவரோட பேக்கெட் காலிஃப்ளவர் சீடு கடைகளில் வாங்குகிறோம் இல்லையா விதை, அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும், ஒரு பேக்கெட்டில் எவ்வளோ விதை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம் இருக்குங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 550 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் வருங்க. ஸோ இப்போ நமக்கு நாற்றங்கால் தயாரிச்சாச்சு. இதை எப்படி இந்த நிலத்தில் நடவு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நிலத்தில் நம்ம 2 to 3 முறை நிலத்தை நல்லா உழுதுக்கணுங்க. லாஸ்ட்டாக நிலத்தை உழுகும்போது அடி உரம் போட்டு நம்ம நிலத்தை உழுதுக்கணுங்க. அடி உரமாக என்ன போடலாம் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு 10 டன் தொழு உரம் போடலாங்க. இல்லை செயற்கை உரம் போடுறோம் அப்படின்னா ஃபேக்டம்பாஸ் 2 மூடை போட்டு நம்ம நிலத்தை தயார் செஞ்சுக்கலாங்க. தயார் செஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பார்கள் 2 அடிக்கு ஒரு பார், அந்த அளவில் 2 அடிக்கு ஒரு பார் நம்ம அமைச்சிக்கணுங்க. அமைச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த பார்களில் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்குமான இடைவெளி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு அடி இருக்கணுங்க. ஒரு அடிக்கு ஒரு செடி நம்ம நடவு செய்யணுங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 15,000 18,000 நாற்றுக்கள் நமக்கு தேவைப்படுங்க. அதே மாதிரி இதுக்கு வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்சினா போதுங்க. காஞ்சா மட்டும் நீர் எப்போ தேவைப்படுதோ அப்போ பாய்ச்சினா போதும். அதிக நீர் இதுக்கு தேவைப்படாதுங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உரம் தாங்க. அடுத்த உரம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா 30வது நாளில் கொடுக்கணுங்க. 30வது நாளில் என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னா 15க்கு 15 காம்ப்ளெக்ஸ் 2 மூடை கொடுக்கணுங்க. அடுத்த உரம் பார்த்திங்கன்னா 45வது நாளில் கொடுக்கணுங்க. என்னென்ன உரம்னு பார்த்திங்கன்னா அம்மோனியம் சல்ஃபேட் 2 மூடையும் பொட்டாஸ் 1 மூடையும் கலந்து கொடுக்கணுங்க. ஸோ இந்த 45 நாளில் நம்ம உரம் இந்த 2 உரமே போதுமானது. அடுத்த 15 நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு காலிஃப்ளவர் அறுவடைக்கு வந்துடுங்க. ஸோ நமக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் வருமானம் வருங்க. இதில் செலவு பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபா வரும். ஸோ நமக்கு நிகர லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 1,50,000 ரூபா வருங்க.
இதில வந்து பார்த்தீங்கன்னா, பூவோட சைஸை பொறுத்து ரேட்டு வந்து இதாகுங்க. சின்ன பூவா இருந்தா அது ஒரு ரேட்டுக்கு போகுங்க. இப்போ வந்து இப்ப இருக்க இதுக்கெல்லாம் வந்து பூ என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூ. 15லேருந்து ரூ. 25 வரைக்கும் போகுதுங்க. அதோட சைஸை பொறுத்து வந்து ரேட்டு போகுதுங்க. காலிஃப்ளவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்கள்லயுமே வந்து ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாடுகள்லையுமே இது வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. இந்தியாவிலேயும் அதிக அளவு வந்து இதை உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ, அதனால் இதோட தேவை வந்து அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த காலிஃப்ளவர் செடியில் ஒரு செடிக்கு ஒரு பூ மட்டும்தாங்க வரும். ஸோ, நம்ம பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 18,000 நாற்றுக்கள் நட்டுருக்கோம். அதில் வந்து ஒரு 2,000 நாற்றுக்கள் வந்து பட்டு அழுகி போச்சுன்னா கூட ஒரு 16,000 நாற்றுக்கள் வந்து நமக்கு இருக்குங்க. ஸோ 16,000 × 20 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3,20,000 வந்து ஒரு ஏக்கருக்கு நமக்கு வருமானம் வருதுங்க. அதில் செலவெல்லாம் போனால் கூட நமக்கு ஒரு 2,50,000லேருந்து 2,30,000 வரைக்கும் லாபம் கிடைக்குங்க. ஸோ நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிர்னே சொல்லலாங்க. அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, பூச்சி தாக்குதல் அதிகமாகவே இருக்கும். ஸோ பூச்சி தாக்குதலுக்கு ஏற்ப நம்ம வழக்கமாக போய் வாங்கக்கூடிய கடைகளில் பூச்சி மருந்துகளை வாங்கி நம்ம அடிச்சுக்கலாங்க. ஸோ டெய்லி வந்து செடியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்துகள் அடிச்சுக்கலாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, பூவே எல்லாமே அறுவடைக்கு ரெடி ஆயிருச்சுங்க. இதை வந்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. பறித்து வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த மார்க்கெட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வத்தலக்குண்டு மார்க்கெட்டுக்கு தாங்க போகுது. இது பார்த்தீங்கன்னா, மதுரை மார்க்கெட்டு, ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டு, வத்தலக்குண்டு மார்க்கெட்டு எல்லா பகுதிகளுக்குமே வந்து இதை வந்து ஏற்றுமதி செய்கிறாங்கங்க. ஸோ மேலும் தகவல் அறியணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மாதிரியான விவசாய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா, எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இதில வந்து காளான் சாகுபடி, மக்காச்சோள சாகுபடி, கத்தரிக்காய் சாகுபடி இது மாதிரியான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி